வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருப்பது இலக்கணம், குற்றியலுகரம், குற்றியலிகரம். மாணவர்களே, சற்று நினைவு கூறுங்கள். முதலெழுத்து சார்பெழுத்து வகைகளை பற்றி நாம் முந்தைய வகுப்பில் படித்துள்ளோம். முதலெழுத்து உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்து. சார்பெழுத்தை 10 வகையாக பிரிக்கலாம். அவை கீழ்காணும் திரையிடப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் குற்றியலுகரம், குற்றியலிகரம் பற்றி பார்ப்போமா? குற்றியலுகரம். குழந்தைகளா, குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். இங்கு கூ என்னும் எழுத்து உச்சரிப்பு வேறுபடுகிறதா? அதாவது குழந்தை கூ முதலாவதாக வரும் பொழுது, வகுப்பு கூ இடையில் வரும் பொழுது, பாக்கு கூ இறுதியில் வரும் பொழுது எழுத்து ஒன்றுதான், ஆனால் உச்சரிக்கும் பொழுது வேறுபாடு இருக்கிறது. அதாவது சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கிறது, அது ஒரு மாத்திரை. ஆனால் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. குழந்தைகளா, உங்களுக்கு தெரியும், மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரித்துள்ளோம். அதில் வல்லின எழுத்து என்னென்ன? இக், இச், இட், இத், இப், இர். இந்த 6 வல்லின எழுத்துக்களோட உகரம் சேர்ந்தா, அதாவது இக் கூட்டல் ஊ கு, இச் கூட்டல் ஊ சு, இத் கூட்டல் ஊ து, இட் கூட்டல் ஊ டு, இப் கூட்டல் ஊ பு, இர் கூட்டல் ஊ ரு. இந்த 6 வல்லின எழுத்துக்களோட உகரம் சேர்ந்தா கு, சு, டு, து, பு, ரு, குசுடுதுபுரு உருவாகுது. குசுடுதுபுருங்கிற 6 வல்லின உகரங்களும் அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இப்போ சொல்லுங்க, குற்றியலுகரம்னா என்ன? தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து. அடுத்து குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படுது. என்னென்னு பார்ப்போமா? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். எடுத்துக்காட்டு: பாடு, காது. ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: எஃகு, இஃது, அஃது. உயிர் தொடர் குற்றியலுகரம் தனிநெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: 9, கயிறு. வன் தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: பங்கு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களே இல்லை. குழந்தைகளா, இது வரைக்கும் நம்ம குற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த முற்றியலுகரம்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போமா? முற்றியலுகரம் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதே முற்றியலுகரம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். எடுத்துக்காட்டு: மாவு, 7. வல்லினம் அல்லாத உகரங்களும் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாகவே ஒலிக்கும். எடுத்துக்காட்டு: புகு, பசு. குற்றியலுகரம். குழந்தைகளா, வரகு கூட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகியாது என ஒலிப்பதை நாம் அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இப்போ சொல்லுங்க, குற்றியலுகரம்னா என்ன? தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம்.
குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம். குற்றியல் இகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். இடம் 1. குற்றியல் உகரச் சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். எடுத்துக்காட்டு: கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது. இடம் 2. மியா என்பது ஓர் அசைச்சொல், ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீயில் இம் கூட்டல் ஈ உள்ள இகரம் குற்றியல் இகரம் ஆகும். எடுத்துக்காட்டு: கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.